இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்ளும் டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சை மேலும் பலப்படுத்த உள்ளது. கடைசி போட்டியில் வெற்றி பெற்று ஆறுதல் அடையலாம் என நினைத்த இங்கிலாந்து அணிக்கு மரண அடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இதுவரை 4 போட்டிகளில் நடந்து முடித்துள்ளது. அதன் முடிவில் இந்திய அணி 3 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருக்கிறது. இதனையடுத்து இங்கிலாந்து அணி கடும் விமர்சனத்தை சந்தித்துள்ளது. இதனால் 5வது மற்றும் கடைசி போட்டியில் வெற்றி பெற திட்டமிட்டு வருகிறது இங்கிலாந்து அணி. 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பும்ராவுக்கு ஓய்வு அளித்திருந்தது. இதனால் தான் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 353 ரன்கள் குவித்தது என்ற விமர்சனத்தை இந்தியா சந்தித்தது. தற்போது உலகின் நம்பர் 1 வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா ஓய்வு முடிந்து அணிக்கு திரும்பியிருக்கிறார். 5வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா பங்கேற்பது உறுதி என கூறப்படுகிறது. அவருக்கு வழிவிட்டு முகமது சிராஜுக்கு ஓய்வு அளிக்கப்பட உள்ளது. பும்ரா பந்து வீச்சை எதிர்கொள்வதில் சில இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு சிரமம் உள்ளது. குறிப்பாக அந்த அணியின் சிறந்த பேட்ஸ்மேனான ஜோரூட் பும்ரா ஓவர்களை திணறுகிறார். எனவே பும்ராவின் வருகையால் இங்கிலாந்து அணி 5வது போட்டியில் வெற்றி பெறுவது கடினமே. 4வது டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ்தீப் 5வது டெஸ்ட் போட்டியிலும் களமிறங்குவார் என கூறப்படுகிறது. பேட்ஸ்மேன்களில் ரஜத் பட்டிதார் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தேவ்தத் படிக்கல் அணியில் இடம்பெறக்கூடும். ரஜத் பட்டிதார் சரியாக ரன் குவிக்காத நிலையில் இது அணிக்கு நல்ல மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது.